நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக எல்லாரும் தயாராயிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய சனாதன பண்டிகைகளை எப்படி உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் கொண்டாடுறாங்களோ அதை பார்த்து நாம சந்தோஷப்படுறோமோ, அதே மாதிரி மேற்கத்திய புத்தாண்டை இங்க இருக்கிற மக்கள் கொண்டாடுறதுன்றதும் நல்ல விஷயம்தான். ஆனா மேற்கத்திய புத்தாண்டை கொண்டாடுறன்ற பேர்ல நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிக்கிறதும் நம்மளுடைய பாதுகாப்பு தற்காப்பு எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கிக்கிறதும் நியாயம்தானான்றதுதான் என்னோட கேள்வி. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக நள்ளிரவுல இந்து ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாமே திறந்திருக்குன்னு ரொம்ப தாராளமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இவங்க விழுந்தடிச்சு ஒரு விஷயத்த பண்றாங்கன்னாலே அது நம்ம தர்மத்துக்கு ஆகமத்துக்கு நம்ம நாட்டுக்கு எல்லாம் விரோதமான விஷயம்தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா அனுபவப்பட்ட விஷயம்தான். அந்த வகையில இந்த சனாதன தர்மப்படி நள்ளிரவுல ஆலயங்களை திறந்து வைக்கிறதுன்றது ஆகம விதிகளுக்கும் நம்மளுடைய தர்மத்துக்கும் எதிரான விஷயம். வைகுந்த ஏகாதசி சிவராத்திரி மாதிரி விதிவிலக்கான நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல எந்த ஆலயங்களும் அந்த மாதிரி திறந்து வைக்கிற வழக்கம் கிடையாது. லட்சக்கணக்கில் மக்கள் கூவியக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானம்ல கூட நள்ளிரவுல நடைய சாத்தி அதிகாலை 3 மணிக்கு மறுபடியும் பிரம்ம முகூர்த்தத்துல நட திறக்கிறது தான் நம்மளுடைய தர்மத்துல வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கண்கூடா பார்த்ததுக்கு அப்புறமும் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக நள்ளிரவுல நடைய திறக்கிறாங்கன்னு சொன்னா 2 விஷயம்தான். ஒண்ணு, நம்மளுடைய ஆகமம் சனாதன தர்மத்தை அவமதிச்ச மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கம் கலெக்ஷன், அவங்களுக்கு அதுதான் முக்கியம். ஆனா இந்த மாதிரி கோவிலை நள்ளிரவுல திறக்க கூடாதுங்க, இது நம்ம ஆகமத்துக்கு எதிரானதுன்னு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் சொன்னார்னா அடுத்த நாள் அவருக்கு அந்த வேலை இருக்காது. ஒரு இந்து அறநிலையத்துறை அதிகாரியை நம்மள மாதிரி யாராவது ஒருத்தர் தப்பி தவறி அங்க இருந்து வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்கள கட்டம் கட்டிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு முக்கியம் கலெக்ஷன் தான். அதுக்காக நம்ம தர்மத்தை சிதைக்க அவங்க தயாரா இருப்பாங்கன்னா நம்ம இதை எதிர்த்து கொடியெல்லாம் பிடிக்க வேண்டாம் மக்களே. ஒரே ஒரு வருஷம் நான் புத்தாண்டை கொண்டாடுவேன். அதிகாலையில குளிச்சுட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வெடிகாலம் கோவிலுக்கு போவேன், பிரம்ம முகூர்த்தத்துல போவேன், அதிகாலை போவேன். ஆனா நள்ளிரவுல ஆகம விதிப்படி எதிரான விஷயமா இருக்கக்கூடிய நள்ளிரவு கோவில் நடைத்திறப்பு வழிபாடுன்ற விஷயத்துக்கு நான் உடன்பட மாட்டேன்ற சுய கட்டுப்பாட்டோட நம்ம ஒரு வருஷம் நம்ம வீட்டுல இருந்தோம்னாலே அடுத்த வருஷம் நள்ளிரவுல கோயிலை திறந்து வைக்கிறோம் வாங்க மக்களேன்ற அறிவிப்பை அவங்க வெளியிட மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் கலெக்ஷன் மட்டும்தான். அதனால சுய கட்டுப்பாட்டோட இருந்து நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காக நாம கொஞ்சம் பொறுப்பாய் நடந்துக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். தீபாவளி வந்தா புகை மாசு வந்துடுது, போகி வந்துச்சுன்னா ஊரெல்லாம் புகையா இருக்கு, அப்படியே இதனாலதான் கேன்சர் எல்லாம் வருது அப்படின்னு கும்பல் கும்பலா பேசக்கூடிய ஒருத்தன் கூட இப்ப வாயை திறந்து பேசல, அமைதியா இருக்கான். அப்ப இந்த புத்தாண்டு கொண்டாட்டம்ன்ற பேர்ல நடக்கக்கூடிய விடிய விடிய நடக்கக்கூடிய எந்த விஷயமும் எந்த பாதிப்பும் ஒலி மாசு இல்ல, காற்று மாசு இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு கூட எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆவாங்கன்ற அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னா இது ஒரு செலக்டிவ் அம்னீஷியா. இந்து பண்டிகைகள் வந்தா மட்டும்தான் அவங்க எல்லாம் கண்முழிப்பாங்க, மற்ற நேரங்கள்ல எல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்றது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சா.